நாடாளுமன்றத்தில் இன்பா பேரை ஏன் சொல்லல அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான கோபத்துல இருக்காராம். ரொம்ப கோபமாயிட்டாராம் எம்பிகள் மேலாம். ஆடி அமாவாசை முழு இரவு யுத்த பிரார்த்தனையா? ஆடி அமாவாசைக்கும் கர்த்தருக்கும் என்னையா சம்பந்தம்? நாடாளுமன்றத்தில் அடுத்தடுத்து தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு வர்றாரு சபாநாயகர். இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காங்கிரஸ்காரங்க இருக்காங்கல்ல, உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கானே தெரியலைங்க. நேரத்துலேருந்து காங்கிரஸோட சோசியல் மீடியா தளத்துலலாம் ஒரு வீடியோ செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோனா, பப்பு ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுட்டு அப்படியே சபாநாயகருக்கு மரியாதை பண்ணுறாரு, அடுத்து அங்கே பின்னாடி நிற்கிற உதவியாளருக்கு மரியாதை பண்ணுறாரு அப்படின்னு தன்னானே நானே நானே நன்னோ அப்படின்னு பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதில் உண்மை என்னன்னா, பப்பு ராகுல் காந்தியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, எந்த இடத்துல இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற சுய அறிவில்லாத ஒரு ஜீவன் தான் பப்பு ராகுல் காந்தி. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரச்சார மேடையிலே குளிக்கிறதெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு கோமாளி தான். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்று முடிஞ்சோன்னா அப்படி திரும்பி பார்க்காம அவர் ஓடிருக்காரு குடுன்னு. அப்படி கீழே இருந்த அந்த அல்ற சில்றீங்களாம், ஐயா நீங்கள் அங்கே அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு வரணுமையா அப்படின்னு சொன்ன உடனே திருதிருன்னு மேலே போய் சபாநாயகருக்கு கை கொடுத்துட்டு, எப்பா நம்ம ஏற்கனவே மறந்துட்டு ஓடிட்டோம் சமாளிப்போம் அப்படின்னு பின்னாடி நிற்கிற உதவியாளருக்கும் கை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்தீங்களா ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா அப்படின்னு உருட்டிட்டு வர்றாங்க. டேய், கொஞ்சமாவது படிங்க, இல்லை உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு காங்கிரஸ்காரவங்கள கழுவி ஊத்திட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக எம்பிக்கள் எல்லாமே உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு பதவி ஏற்றாங்கல்ல, அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் எப்படி பதவி ஏற்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வீடியோ இன்னைக்கு இணையதளத்தில் உலா வந்துட்டு இருக்கு. அதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பெரும்பாலானோர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க, ஜெய் ஹிந்த் சொன்னாங்க, வந்தே பாரத் மாதரம் சொன்னாங்க, அவங்களுடைய மாநில பெருமைகளை பற்றி சொன்னாங்க. இப்படி பல்வேறு டிஃப்ரெண்டாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் பதவி ஏற்றதிலேயே ஒரு குடும்பத்தோட பேரை சொல்லி, அது ஒரு பேர் இல்லை, தாத்தாவிலேருந்து மகள்லேருந்து பேரம் வரைக்கும் பேரை சொல்லி பதவியேற்ற ஒரே குரூப் இந்த திமுக குரூப் தான் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்தியா முழுவதும். Do swear in the name of God. வாழ்க உதயநிதி ஸ்டாலின். ஜெய் ஹிந்த், ஜெய் மகாராஷ்டிரா. भारत माता की जय. वंदे उत्कल जननी. வருங்காலம் எங்கள் உதயநிதி. धन्यवाद. जय माता त्रिपुरा सुंदरी. जय भारत माता. எதிர்காலம் சின்னவர் வாழ்க. ஜெய் ஹிந்த், ஜெய் தெலுங்கானா, ஜெய் சம்மக்க சாரளா. எங்களின் அடுத்த தலைவர் அண்ணன் உதயநிதி. ஜெய் ஹிந்த், ஜெய் தெலுங்கானா. वंदे मातरम. जय जय राजस्थान. जय राधे गोविंद. வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். பாரத் மாதா கி ஜெய் ஹோ. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். जय लिंगराज. जय जगन्नाथ. வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. என்னங்க இப்படி பாராளுமன்றத்தில் போய் நம்ம தமிழர்களோட மானத்தை வாங்கிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஓட்டு போட்டவங்களே இன்னைக்கு புலம்புற நிலைமையில இருக்கு திமுகவோட நாடாளுமன்ற பதவி ஏற்பு. இப்ப புலம்பி என்ன பயன்? அவங்க மண்டையில இருக்கிற மசாலா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வீடியோ ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதாவது தேனியோட எம்பியா இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார்ல, அவர் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அங்கே கலந்துக்கிட்டு அப்படியே அதி மேதாவி மாதிரி, இப்போ ஏதாவது நமக்கு ஒரு சில விஷயம் தெரியலைன்னா கொஞ்சம் திக்கு திணறும்ல, ஆனால் பொய்யையே அசால்ட்டாக பேசுகிறாங்க. என்ன சொல்றாருன்னா, 130 இடங்கள்ல போட்டிட்டு 92 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு வாய்க்குசாம போய் சொல்றாப்ல.
காங்கிரஸ் எத்தனை சீட்ல நின்றுச்சு? 130 சீட்ல நின்று 92 சீட் ஜெயிக்குது காங்கிரஸ். 130 சீட்ல நின்று 92 சீட் ஜெயிக்குது காங்கிரஸ். நாங்க தாங்க மிகப்பெரிய வெற்றி. ஆனா உண்மையிலே காங்கிரஸ் கட்சி 328 இடங்கள்ல நின்று வெறும் 99 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கறதா நிதர்சனம். போட்டியிட்ட இடங்களுடைய எண்ணிக்கை 328. எங்க 328? இந்தியா முழுக்க 130 சீட்ல தான் போட்டாங்க. ஆனா இவங்கள சொல்லி நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய காரணம் கிடையாதுங்க. திமுகவில் இருந்தாலே அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எழுதப்படாத சட்டம். 30 சீட்ல நின்று 92 சீட் ஜெயிக்குது காங்கிரஸ். நாங்க தாங்க மிகப்பெரிய வெற்றி. இத நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. ஆக 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுங்க? 97. ஏன்னா திமுகவில் இருந்து யாருக்காவது ஒரு விவரம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திமுகவில் இருக்க மாட்டாங்க. 30 சீட்ல நின்று 92 சீட் ஜெயிக்குது காங்கிரஸ். அவன் என் ஒட்ட நல்லவா அப்படித்தான் இருப்பான். அதனால திமுக தலைவர்கள் எல்லாமே அவங்களுடைய தொண்டர்களுக்கு எதுவுமே விவரம் தெரியாம பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா எங்கேயாவது போய் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு ஊர்ல போய் திமுக தொண்டர் இருப்பார்கள், அவர்கிட்ட போய் ஏங்க இப்ப நம்ம நாட்டுக்கு யாருங்க பிரதமர் அப்படின்னு கேட்டா ராகுல் காந்தி தான் பிரதமர், ராகுல் காந்தியை பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நடுங்கினார் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கெஞ்சிட்டு இருக்காப்ல, எங்களுக்கு எப்படியாவது ஒரு சபாநாயகர் பதவி கொடுத்துருங்க, துணை சபாநாயகர் பதவி கொடுத்துருங்க அப்படின்னு மோடி அவர்களை பார்த்து கெஞ்சிட்டு இருக்க நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஊப்பிகள் யாருக்குமே தெரியறது இல்ல. அடுத்து இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோவை பார்த்தேன் இணையதளத்துல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்காராம். நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் பதவி ஏற்றதை கண்டு, ஏன் அப்படி பதவி ஏற்றீங்க, என் பேர் ஏயா சொன்னீங்க, என் மகன் பேர் ஏயா சொன்னீங்க அப்படின்னு அந்த கோபத்தில் அவர் இல்லையா, ஏன் என்னுடைய பேரப்பிள்ளையோட பேரை சொல்லலை அப்படிங்கிற கடும் கோபத்தில் இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ரொம்ப கோவமாயிட்டாராம் எம்பிகள் மேலெல்லாம். என்ன 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 தலைவர் ஏன் கோவமாக இருக்கீங்கன்னா, ஏயா என் அப்பாவை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உதயநிதி ஒரு 10 பேர் சொன்னான், ஒருத்தர் 2 பேர்னாச்சும் என் பேரனை பற்றி ஏதாச்சும் சொல்ல வேண்டியதானே, இன்பநிதி வாழ்வுன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன் இன்பநிதியை மட்டும் விட்டுட்டு சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அதில் அப்புறம் ஒரு எம்பிகளுக்கு இந்த இது போனோன்னா தெரியாமல் விட்டுட்டோமே இன்பநிதியை, இனி அடுத்ததில் எதுலையாச்சும் நம்ம பார்லிமெண்ட்டில் பேசும்போது இன்பநிதி வாழ்கன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் கோபமாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ தலைவருக்கு வந்து தளபதிக்கு வந்து மகனை பாராட்டி அப்பாவை பாராட்டினா மட்டும் போதாது, பேரனையும் பாராட்டணும்னு அவருக்கு வந்து குடும்ப பாசம் ரொம்ப இதாகி தனக்கு வேண்டியவர்கள்ட்ட சொன்னாராம். இந்த இன்பநிதியும் ஜோனாச்சும் ஒருத்தன் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. சரி, இப்போ அது முடிஞ்ச உடனே இந்த ஏவா வேலுவை போய் வாழ்கன்னு சொல்லிட்டாங்களேன்னு அவர் கொஞ்சம் கோவம் வந்திருக்கு. எங்கள் குடும்பத்தை தவிர யாரையும் வாழ்கன்னு இதுவரை அவனும் சொன்னது இல்லையே, அது என்ன 3 எம்பி வந்து ஏவா வேலுன்னு சொன்னான். இந்த வாழ்கன்னு சொன்னதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் யாரை வச்சு சீட்டு வச்சாங்க, எம்பி சீட்டு வாங்கினாங்க. 9 பேர் வந்து உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறான். அந்த 9 பேரும் உதயநிதி ரெக்கமெண்டேஷனில் சீட்டு வாங்கணும், அதை புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் 3 பேர் ஏவா வேலு சொல்லி சீட்டு வாங்கியிருக்கான். மொத்தம் 9 3 12. மற்ற 9 பேர் தான் மற்ற விஷயத்தை சொல்லி சீட்டு வாங்கியிருக்கான். செந்தில் பாலாஜி சொன்னது வந்து கோயம்புத்தூர், செந்தில் பாலாஜி சொன்னதை வச்சு போட்டாங்க. நல்ல வேலை அவன் செந்தில் பாலாஜி, அந்த ஆள் செந்தில் பாலாஜி வாழ்கன்னு சொல்லலை, ஜெயிலில் இருக்கிற ஆளை போய் வாழ்கன்னு சொன்னால் என்ன ஆகுறது. இப்படி கோமாளித்தனம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஒரு வழியாக பதவி பிரமாணம் முடிஞ்சிருக்கு. நிச்சயமா மக்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல இப்ப திமுக காரங்க என்ன பேச தொடங்கிட்டாங்கன்னா, மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். அப்புறம் இணையதளத்துல இன்னொரு போட்டோ பார்த்தேன், பேரதிர்ச்சி ஆயிட்டேன். என்னன்னா ஆடி அமாவாசை முழு இரவு யுத்த பிரார்த்தனை அப்படின்னு போட்டு இயேசுநாதரோட புகைப்படம் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா யாரோ கிண்டல் பண்ணி வடிவேலோட போட்டோ போட்டு ஆடி அமாவாசைக்கும் இயேசுநாதருக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு
ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காரு. ஏன் இந்த மாதிரி வேடம் போடணும், ஏன் இந்த மாதிரி வேடம் போடணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏன்னா உங்கள் சாமியும் எங்கள் சாமியும் ஒன்று தான், அதனால் நீங்கள் வேறுபாடெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அங்கே சாம்பிராணி காட்டுறீங்களா, இங்கேயும் சாம்பிராணி காட்டுறோம். அங்கே காவிந்திர உடை உடுத்திருக்காங்களா, இங்கேயும் காவிந்திர உடை உடுத்திருக்காங்க. விளக்கு போடுறாங்களா, அதே மாதிரி விளக்கு இங்கேயும் போடுறோம். அதனால் வேற்றுமையெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பேசிட்டு மெதுவாக அழைச்சிட்டு போய் உள்ள போன உடனே மண்டைய கழுவுன்னு கழுவி முழுக்க ஒரு சிந்தனையை திணிக்கிற ஒரு திட்டம் தான் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே. இந்த மாதிரி சதிகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் நம்ம அம்பலப்படுத்திட்டே இருக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டிகிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடைவாய் ஒரு பதிவை போட்டிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாக்கடைவாயினாலே யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சாக்கடைவாய். என்ன போட்டிருக்குன்னா, மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கார்டை போட்டுட்டு மேல என்ன எழுதியிருக்குன்னா, நரேந்திரன் இனி தான் கட்டிய நாடாளுமன்றம் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சாக்கடைவாய், உனக்கெல்லாம் அறிவு இருந்தா நீ ஏன் அந்த இயக்கத்தில் இருக்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா பப்பு ராகுல் காந்தி இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட சபாநாயகர் பதவி, எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி அது கொடுப்பீங்களா அப்படின்னு கெஞ்சிற இடத்துல தான் இருக்காப்ல. அங்கே போய் தாம் தூம்லாம் பேசி ஒன்று கிழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அட ஏன் இந்த இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஓம் பிர்லா அவர்களை சபாநாயகராக கொண்டு வரவே கூடாது அப்படின்னு துடிச்சாங்க அப்படிங்கிறது இப்போதாங்க புரியுது. ஓம் பிர்லா அவர்கள் சக்க போட்டுட்டு இருக்காரு. இந்த இண்டி கூட்டணியினரை எல்லாருமே செதைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா மத்திய அரசு தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த உடனே அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி, ஒரு பெண் எம்பி, அவங்க கடுமையாக எங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துடும், எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு விழாவாரியா ஆத்துன்னு அவர் ஆத்துறதை பார்த்துட்டு பிர்லா அவர்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். முடிச்ச உடனே என்ன கேட்டார்னா, அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் கட்சிக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் தீவிரவாதிகளுக்கு எதிரான சட்டம் தானே கொண்டு வர்றோம், நீங்கள் ஏன் பதறீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில இவங்களுடைய உண்மை முகத்தை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்திட்டாரு. To understand. ये आतंकवादियों पे इफेक्ट डालेगा, आप पे डालेगा There are two concentrates. नहीं, according to this. ये आतंकवादियों पे इफेक्ट डालेगा, आप पे डालेगा. There are two concentrates. नहीं, according to this amendment. According to this amendment, honorable speaker. According to this amendment, honorable speaker. அடுத்த இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பப்பு ராகுல் காந்தி இருக்கார்ல, அவருக்கு பேசுற நேரத்தில் அவர் அப்படியே ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்க, திடீர்னு பக்கத்தில் சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்ட உடனே நான் ரொம்ப ஜனநாயகவாதி, அதனால் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டாரு. உடனே இவர் பார்த்தார், அப்படியே சபாநாயகர் பார்த்துட்டு, அப்பா தம்பி எந்திரிப்பா, என்னப்பா உட்கார்ற, பேசு, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டக்குன்னு எழுப்பிவிட்டாப்புல. பப்புவும் திருன்னு முடிச்சுட்டு, என்னையா இது நம்மளை புட்டு ரவுண்டு கட்டுறாங்களே அப்படின்னு அப்பதான் முழிக்கிறதையும் காண முடிஞ்சது. Speaker sir, I am a democratic person. I will allow him to speak. ये सुनो एक मिनट, ये आप किसी को इजाजत नहीं दे सकते, ये अधिकार मेरा है, प्लीज बैठ जाइए. இதனாலதான் சபாநாயகரா ஓம் பிர்லா அவர்களை மீண்டும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இண்டி கூட்டணியினர் எல்லாமே கதறுன்னு கதறி இருக்காங்க. என்னதான் நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மனது குழந்தை மனது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு காட்சி வெளியாயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் 2 குழந்தைகள் 2 குழந்தைகளும் ஒரு பாடலா பாடுறாங்க. அந்த பாடலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரசிச்சு கேட்டு அவங்கள்ட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற காட்சி இன்னைக்கு எல்லாரோட, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ரசிக்கிறவங்க, அவரை திட்டுறவங்க கூட இந்த வீடியோவை நேசிச்சு ஷேர் பண்ணிட்டு வர்றதையும், எல்லாரோட சமூக வலைதள பக்கத்தை இந்த வீடியோ ஆக்கிரமிச்சு இருக்கிறதையும் காண முடியுது. बनकर खुद को जला दिया,
शब्द ही नहीं जो इनका शुक्रिया करे हाथ जोड़ मोदी जी को वंदन करे जय அட இது எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? பாலாரும் தேனாரும் அப்படியே ஓடுது, எந்தவித குறையும் கிடையாது. ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி தெரியுமா வச்சிருக்கோம் அப்படின்னு பில்டப் விட்டுட்டு சுத்திட்டு இருக்கு ஒரு குரூப். தம்பி அதெல்லாம் கடந்த காலத்துலப்பா, இப்ப எப்படி தெரியுமா நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. போதுமான படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளை தங்க வைத்திருப்பதும் தரையில் நோயாளிகளை படுக்க வைத்திருக்கும் இந்த காட்சிகள் அனைத்தும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் காணப்படும் அவலங்கள் தான். அடச்சை, இவங்களுக்கு இதே வேலையா போச்சியா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உண்டியல் கட்சியோட ஒரு எம்பி இருக்காப்புல, சூர்யாவோட கைடு சு வெங்கடேசன், அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்ன பதிவுனா, கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசின் அடிப்படை ஜனநாயக மறுப்பு தான் இப்பொழுதும் அதுவே தொடங்கியுள்ளது. என்ன ராஜா சொன்னீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள் மாதிரிலாம் ஆட்சி நடத்த முடியாது, பயந்துட்டு ஆட்சி நடத்தணும்னு சொன்ன வாய் தான் இது. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 150 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட 17வது நாடாளுமன்றத்தின் காலத்தை பொற்காலம் என வர்ணிக்கும் பிரதமர் அந்த பொற்காலம் தொடர சபாநாயகரை வாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க முன்னாடி சொன்ன கூற்றியெல்லாம் உண்மை எதுவுமே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி துணிச்சலா கடந்த 10 வருடங்கள்ல செயல்பட்டாரோ அதே மாதிரி தான் இப்போ செயல்படுவார் அப்படின்னு உங்களுடைய பதிவு மூலமாக, இந்த உண்டியல்களோட பதிவுகள் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஜனநாயக மறுப்பு தொடராமல் அவையை நடத்த எதிர்க்கட்சிகள் சபாநாயகரை வாழ்த்தினோம் அப்படின்னு போட்டிருக்காரு. இது என்ன சொல்லியிருக்காரு? ஜனநாயக மறுப்பு தொடராமல் அப்படின்னு போட்டிருக்காரு. கொஞ்சமாவது இவங்களுக்கு அறிவு இருக்கா, இல்லை எதை பற்றி சிந்திக்கிறாங்க எதுவுமே புரியலைங்க. ஏன்னா இங்கே சுட சுட ஒரு செய்தி, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதாவது எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய எதையுமே சேனல்கள் ஒளிபரப்பக்கூடாது, எதுவுமே அவை குறிப்பில் இடம் பெறாது அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வீடியோ தீயா பரவிட்டு இருந்துச்சு. அப்போ சூடு சொர்ணையா இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா உண்மையிலே கைத்தட்டி நம்மளும் இவரை வாழ்த்திருக்கலாம். ஆனால் இவங்களோட நோக்கம் எந்த அளவுக்கு விஷமத்தனமா இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இந்த சபை நடவடிக்கைகள்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த உண்டியல்களோட பழக்கமே இதுதான். தமிழகத்தில் எது நடந்தாலும், வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள்ல தலித் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டாலும் பேசவே மாட்டாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வேற எங்கேயாவது பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஓஹோ ஓஹோ அப்படின்னு இங்க போராட்டம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட உண்மையான கோர முகமே. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இண்டி கூட்டணியில இருக்க எல்லாருமே கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கிட்டு இந்த கான்ஸ்டியூஷனை நாங்க தான் காப்பாற்றுறோம் அப்படின்னு அப்படியே சுத்திட்டு இருக்கிறத காண முடியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நேரு இருக்கார்ல, இவங்களுடைய தாத்தா நேரு, காங்கிரஸ்ல இருந்த நேரு 16 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திருக்காப்ல. இந்திரா காந்தி எல்லாரையும் லீட் பண்ணி 31 முறை திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. ராஜீவ் காந்தி 11 வாட்டி திருத்திருக்காரு. எல்லாத்தையும் விட இந்த பொம்மை பிரதமரா இருந்தாப்புல பாருங்க, சோனியா காந்தி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு பொம்மை பிரதமரா இருந்த மன்மோகன் சிங்கு கூட 6 முறை சட்டத்தை திருத்தி இருக்காரு, சட்டத்தை மாத்தி இருக்காரு. இப்படி இருக்கையில நீங்க எல்லாம் போய் ஜனநாயகத்தை காக்க போறோம், நாங்க சட்டத்தை காக்க போறோம், நாங்க கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க போறோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் வேடிக்கையா இருக்கியா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் வதம் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பீட்டர் அல்போன்ஸ் அப்படிங்கிற காங்கிரஸ்காரர் ஒரு பதிவை போட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு சில டவுட்டுகள் வரலாம், இவர் காங்கிரஸ்ல இருக்காரா இல்ல திமுகவில் இருக்காரான்னு. அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒத்தோதிட்டு இருக்க ஒரு ஆள் தான் அவர் பீட்டர் அல்போன்ஸ் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார்ல, அதை போட்டுட்டு எங்கே நீ தவிர்க்கப்பட்டாயோ, எங்கே நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அங்கே நீ தவிர்க்கப்பட முடியாதவனாகவும் மதிக்கப்பட வேண்டியவனாகவும் மாறுவதுதான் உன் வாழ்வின் வெற்றி அப்படின்னு போட்டிருக்காரு. இது எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல.
இப்போ ராகுல் காந்தி 2014லையும் சரி 2019லையும் சரி அங்கே நாடாளுமன்றத்தோட குழு தலைவராக கூட ஏன் அவரால் பொறுப்பேற்க முடியலை? ஒன்று, மக்கள் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. 50 சீட்டு 55 சீட்டு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியாக மட்டம் தட்டி வச்சாங்க மக்கள். இப்போ கூட அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 100 சீட்டு தாண்ட முடியலை. 10 வருடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பண்ணியும் இன்னைக்கு அவர் தான் ராஜா. இவங்களால ஒரு சின்ன சிப்பாய் கூட ஆக முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஆனால் இவர் மக்கள் என்ன தீர்ப்பளிச்சாங்க அதுதான் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிச்சது. இவர் தூக்கி ஓரமாக உட்கார வச்சாங்க. அதை வச்சுட்டு இவர் இன்னைக்கு எழுதியிருக்காரு, நீங்கள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டீங்களோ இங்கே பட்டீங்களோ இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டீங்கன்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 328 இடத்துல காங்கிரஸ் போட்டிட்டு வெறும் 99 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. 100 கூட கிராஸ் பண்ணலை அப்படிங்கிற நிலைமை தான் காங்கிரஸோட நிலைமையாக இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் ஆத்துறதை பார்த்தா இவங்கெல்லாம் உண்மையிலே பெரிய லெஜண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்களே, உண்மையிலே எந்த காலேஜில் படித்தாங்க எங்கே படித்தாங்கன்னு புரியலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.